இலங்கையில மொத்தம் 5 சிவன் கோவில் இருக்கு. ஸோ இதுல ஒரு சிவன் கோவில் தான் இந்த திருக்கோணேஸ்வரர் கோவில். ஸோ அந்த ஊர் மக்கள் அந்த கோவிலுடைய முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிவன் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து இருக்கும். இதுதான் வந்து எங்க ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய சிவன் சிலை அப்படின்னு கூட அந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா சிவன் வந்து தத்ரூபமா அங்க அமர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்புல தான் வந்து இருக்கும். ஸோ இன்னொன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோவில் வந்து நெறைய பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு அப்படின்னு. ஸோ என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு நான் சர்ச் பண்ணப்போ சில விஷயங்கள் கிடைச்சது. முக்கியமா இந்த கோவில் வந்து ராகு கேது தோஷத்துக்கு வந்து முக்கிய பரிகார ஸ்தலமாக இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராகு கேது பரிகார ஸ்தலம் அப்படின்னா காளஹஸ்தி போறது தான் வழக்கம். ஸோ இந்த கோவிலும் ஸ்ரீலங்கால யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து ராகு கேது தோஷ பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு. இதுல குறிப்பா அம்மன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இங்க சில வேண்டுதல்கள் வச்சுக்கிறாங்க. என்ன மாதிரி வேண்டுதல்? பொதுவா நம்ம அம்மன் கிட்ட வந்து நிறைய குழந்தை பாக்கியம் தொட்டில் கட்டுறது. கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னு வேண்டுவோம். ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்களும் இங்க செய்றாங்க. திருமாங்கல்யம், கல்யாண பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் இங்க வந்து தாலி வந்து மரத்துல கட்டுவாங்க. அதே மாதிரி தொட்டில் வேணும் அப்படின்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் தொட்டில் வரைக்கும் அந்த கோவில்ல நீங்க பார்க்கலாம். அவ்வளோ பேர் வந்துட்டு வேண்டுதல்களா வச்சு தொட்டில்கள் வந்து கட்டிட்டு போறதையும் நம்மளால பார்க்க முடியுது.